லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 986 ரூபாய் 97 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தரது தொடர்ந்துமே நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் கூட செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்தது சரியாக அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்ததுனாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களும் சில நேரங்களில் பிழை விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 989 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 154 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 554 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 319 ஃபேல்ஸ். 100 ஃபீல்ஸால் கம்மியாகி இருக்குது 22 கேரட். விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் சொல்ல தெரியல. அம்கரா ஃபயர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தொடர்ந்தும் அதிரடியான நடவடிக்கைகள். பல வியாபார தலங்கள் மூடப்பட்டு வருகின்றது தீயணைப்பு துறையால். இதோ புதிய அண்டர் செக்ரட்டரி நியமிக்கப்பட்டதன் பிறகு குவைத்துடைய கஸ்டம்ஸ் தொடர்ந்தும் அதிரடியான சோதனைகள். விமான பயணிகளுக்கான முக்கிய அறிவித்தல். மருந்து மாத்திரைகள் கொண்டு வந்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவீங்க. எதுக்காக கொண்டு வரக்கூடாது பார்க்கலாம். ஃபேமிலி விசா மற்றும் விசிட் விசா வெறும் 3 தினார் தான் அதோடைய பேமெண்ட். ஆனால் ரிஸ்க்கு ரொம்ப அதிகம். பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். குவைத்துடைய வானிலை தற்போது வெகுவாகவே வெப்பநிலை குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் ஃபுல்லாகவே குறைஞ்சிரும். அதே போல் ஈஜிப்தில் கிட்டத்தட்ட 3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே மாதிரி மதீனா, ஜசான் மற்றும் அசீர் போன்ற பகுதிகளில் தொடர்ந்தும் சவுதி அரேபியாவில் தற்போது மழை ஆரம்பித்து உள்ளது. விசிட் மற்றும் ஃபேமிலி விசா எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெறும் 3 தினார் தான் உங்களுக்கான விசா அப்ளை. ஆனால் அன்பார்ந்த உறவுகளே, நிறைய பேர் இந்த விசிட் விசா
ஃபேமிலி விசா அப்படின்றதே ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த விசிட் விசாவிலையோ ஃபேமிலி விசாவிலையோ வேலை செய்கிறதுக்கு மட்டும் அனுமதிக்காதீங்க. அப்படி அனுமதிக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் இந்த நாட்டில் வேலை இருக்காது, அதே போல் வந்தவங்களுக்கும் அதுக்கு பிறகு குவைத்துக்கே வர முடியாது. அதே மாதிரி குவைத் குடும்ப வருகை விசாக்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விடயங்களையும் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை ஒன்றையே பதிவிட்டிருக்கிறாங்க அராப் டைம்ஸில். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலம் தங்க விரும்பினால் தகுதி தேவைகள், விண்ணப்ப செயல்முறை மற்றும் உங்கள் வருகை விசாவை எவ்வாறு நீடிப்பது போன்ற முக்கியமான தகவல்களையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வெறும் 3 தினம் தான் கட்டணங்கள் விசாக்கு. அதை நீங்கள் கால வரையறையில் பீரியட்ஸில் நீங்கள் அதை இது பண்ணும்போது நீடிக்கும் போது உங்களுக்கு கட்டணம் மாறும். மறக்காமல் செக் பண்ணுங்கள் அராப் டைம்ஸில். அதுக்குரிய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். இன்னும் வெறும் 6 நாட்களும் இல்லை, 5 நாட்கள் தான். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியோட இந்த வெயிலில் வேலை பார்க்குறது, திறந்த வெளிகளில் வேலை பார்க்குறது முடிவடையுது. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பலரும் வந்து 7ஆம் மாதத்தில், அதாவது கடந்த ஜூலை மாதத்திலே பலரும் பிடிபட்டிருக்கிறாங்க வெயிலில் வேலை பார்த்ததால். கிட்டத்தட்ட 64 பேர். இன்னும் ஒரு 5 நாட்கள் தான், கவனமாக வேலை பாருங்கள். தொடர்ந்து மணி லாண்டரிங் மற்றும் பணம் சட்டவிரோதமாக பயன்படுத்துதல், ஏமாற்றுதல் போன்ற குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது குவைத்தில். தன்னுடைய நண்பரின் மனைவியை ஏமாற்றி பணம் பறித்த குற்றத்துக்காக எகிப்தியர் ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டு 2 வருட காலங்களுக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சில விடயங்களும் வந்து ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்ந்துமே கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. பலதரப்பட்ட ஊழல்கள் தொடர்ந்துமே வெளியாகிட்டு இருக்குது. ஃபினாமியாக இருந்த பல எகிப்தியர்களும் சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தயவு செய்து யாரிடமும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் இந்த நாடுகளில் வச்சுக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக குவைத்துடைய கஸ்டம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் லீடர்ஷிப் புதிய ஜென்ரல்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதற்குரிய பதவி நியமனம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வழங்கப்பட்டது. புதிய அதிகாரிகள் வந்ததன் பின்னர் அதிரடியான பல நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பல இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக துறைமுகங்கள், அதாவது எல்லை பகுதிகளிலேருந்து ஈராக் மற்றும் பல நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கான சோதனைகள் அப்தலி போர்ட்லேயும் நடக்குது. அதே மாதிரி விமான நிலையங்கள்லையும் அதிரடியான சோதனை. குறிப்பாக மருந்து மாத்திரைகள் நாடுகள்லேருந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு பலரும் பல கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் நாட்டுக்கு லீவுக்கு போயிருக்கிறீங்க, வரும்போது மருந்துகள் கொண்டு வர முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில், நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஓலை பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இது தரை வழியாக இருந்தாலும் சரி, கடல் வழியாக இருந்தாலும் சரி, விமான வழியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மருந்துகள் கொண்டு வரீங்களா இருந்தால் அது உங்களுடைய மருந்துகளாக இருக்கும் பட்சத்தில் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது டாக்டருடைய அனுமதி சீட்டு, இந்த மருந்து நீங்கள் உபயோகிக்கிறதுக்கு இதுதான் காரணம், இவர் இப்படி ஒரு நோயாளி அப்படின்றதுக்கான ப்ரூஃபோட எவிடன்ஸோட மருந்துகள் கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே நீங்கள் இன்னொரு நோயாளி, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார், இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கார், உங்களுடைய மனைவியோ கணவனோ வேறு யாராவது இருந்தாலும் சரிதான், அவங்களுடைய மருந்துகளை நீங்கள் கொண்டு வாரீங்க அப்படின்ற பட்சத்தில் விமான நிலையத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரலாம். அதாவது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட மருந்துகளாக இருக்கும் பட்சத்தில். இதே நீங்கள் பெனடோல், அசமோதகம் மற்றும் ஒரு சில பேராசிட்டமால் மாதிரியான சும்மா நார்மலான மருந்து, கேஸ்ட்ரிக் குடிக்கக்கூடிய அந்த சப்பி சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த மாதிரியான நார்மலான மருந்துகளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது கை கால் வலி, மூட்டு வலி மற்றும் ஆப்ரேஷன் செய்யப்பட்டவங்களுக்கு குடிக்கக்கூடியது, ஆஸ்துமா பேஷண்ட்டுகள் குடிக்கக்கூடியது, சுகர் பேஷண்ட்டுகளுக்கான சில மருந்துகள், இந்த மாதிரி ஒரு சில மருந்துகள் கொண்டு வரும்போது அதுக்கான சரியான வைத்தியருடைய ஆலோசனை அனுமதி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொண்டு வர முடியாது. அப்போ இப்படி தான் மருந்துகளை கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி கொரியர் மூலம் அனுப்ப முடியும். கொரியரில் அனுப்பினா கொரியரில் வந்து நீங்கள் இங்கே உங்களுடைய அதே மாதிரி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கொண்டு போய் சப்மிட் பண்ணி குவைத்துடைய சுங்கம் போஸ்டல் ஆஃபீஸில் இருக்கும், அங்கே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதனால் தயவு செய்து யாரும் மருந்துகள் கொண்டு வராதிங்க டாக்டருடைய சரியான ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், அதுவும் உங்களுடைய மருந்து இல்லாமல் இன்னொருத்தருடைய மருந்து. ஹுசைனியாக்கள் மற்றும் பள்ளிகளில் நடக்கக்கூடிய சில முக்கியமான
கலாச்சார வைபவங்கள் பற்றிய முக்கியமான ஆலோசனைகள் மீண்டும் உள்துறை அமைச்சரனுடைய தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்திங்கன்னா பல ஆர்கனைஸ்கள், அதாவது சில குழுக்களாக இருக்கலாம் அல்லது ஒரு சில சமூக அமைப்புகளாக இருக்கலாம், அவங்க ஏற்பாடு செய்யக்கூடிய சில விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மற்றும் சில மார்க்க சம்பந்தப்பட்ட விடயங்கள், இவை அனைத்தையுமே அதிரடியாக கண்காணிப்பதாக தெரிஞ்சிருக்காங்க. சரியான அனுமதி இல்லாமல் யாரும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒன்று கூடல்கள் வைக்கக்கூடாது அப்படின்றதையும் உறுதியாக தீர்மானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். குறிப்பாக சில இந்த மியூசிக்கல் ப்ரோக்ராம் அது இது பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா இருந்தால் தயவுசெய்து அனுமதியோடு பண்ணுங்கள், அனுமதி இல்லாமல் பண்ணிடாதீங்க. கோயத்தோடைய பல பகுதிகளையும் ஜாக்கூர் பகுதிகளில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த ஒரு தீக்காயமும் இல்லை. உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அனைத்து பகுதிகளிலையுமே பார்த்திங்கன்னா இனி வரும் நாட்களில் கடுமையான சோதனைகள் வரும். அதே மாதிரி கடைகள் வியாபார தலங்கள் பார்த்திங்கன்னா பல இடங்கள்லையுமே சோதனை நடந்திருக்குது. இதில் கிட்டத்தட்ட 106 கடைகளை வந்து மூடி இருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. சரியான முறையில் தீ தடுப்புக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தால். அதே மாதிரி ரீசண்டாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அம்கராவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தீ விபத்து. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடல் அப்படின்ற மாதிரி கபாஸ் செய்தியாளர் ஜினான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் பதிவிட்டிருக்கோம் பாருங்கள். ترخيص إطفاء ماكو والتخزين كان عشوائي والكهرباء خطرة. هني تبدي قصة أمغرة. الحريقة اللي صارت كلت تقريبا 40% من المخازن، وما قص عليكم ان هذا المكان كان الوجهة الأولى لأصحاب البيوت، خاصة البيوت الجديدة، ولكن أصحاب المخازن قلبوا المكان معارض، وهذا الشيء مخالف، ومن هنا بدت الفوضى. سكروا 39 قسيمة، أعطوهم شهر واحد عشان يشيلون كل المخالفات، رحمة من الله سبحانه وتعالى، ولكن من بعد هذا الشهر قسوة ما بعدها قسوة. يعني رزقت ناس، بس والله يعني احنا نخاف عليكم وعلى سلامتكم وسلامة جيب المواطن. والله للحين في ناس قاعدة تجي واحنا واقفين، كم واحد سألنا انه وين راح السوق، يعني شارع رايح راد ومو آمن وكله محفر. شلون السوق هذا يعني الوجهة الأولى لأصحاب البيوت؟ الله أعلم، يمكن عشان الأسعار مناسبة بالنسبة لهم. ايش راح يصير بعدها يا جنان؟ الأسعار راح تثبت والإيجارات راح تثبت كذلك، واللعبة اختلفت والفوضى انكسرت، وهني يبلش معانا الاستقرار. انا اعرف اول انت تعرف انا؟ ايه والله يعطيك العافيه. يعطيك الله، شكرا. شوي استانس وايد. هو قفلوا الباب ما ادري ليش. المهم اصحاب المخازن عرفوا الدرس وعرفوا ان القانون مو خيار، ولكن السؤال منو يلتزم ويلعبها صح. انا لو اجيب روحي هني وانا بنت الميدان هم ما راح اخاف. வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 ஜிபா ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களை வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலாய பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதனால சேஃப்டியா பலாய பெட்டி அடிச்சு அது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி கொண்டாக்கள் அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறதில்லை. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொன்று சொல்றேன், இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால புறப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க.
ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை பாய்.